வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் மகளிர் வட்டத்தோட 17வது பேட்ச் 13வது பேட்ச் தொடக்க விழா 17 நவம்பர் ஐஎஸ்சி அபுதாபி மீனா ரோட்டில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடக்க இருக்கிறது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் அக்செப்டட். ஸோ திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்க நாங்கள் தயாராக இல்லை. உங்களுக்கு ஒரு தமிழ் மீது பற்றிருந்து உங்களுக்கு மொழி பற்றும் மொழி காதலும் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிப்ளிங்ஸ்க்கு ஒரு ஃபீஸில் ஒரு டிஸ்கவுண்ட்டும் உண்டு. இதை தாண்டி நம்ம இன்னைக்கு நான் கட்டியிருக்கிறது டிஷ்யூ சில்க்கு வித் பீடட் ப்ளவுஸ். இதுவும் மறுபடியும் டிவைன் ட்ரெஸ்ஸஸ் சுகன்யா கிட்டேருந்து வாங்கினது தான். நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் சாரீ அப்லோட் அந்த இதில் போடுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஜாகரி சாஸோடு ஒன்று பண்ணிட்டோம், வெல்லம் போட்டு, ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்புறம் ஒரு பரோட்டா பார்த்தீங்க. இன்னைக்கு ஒரு கட்லெட் ஆர் வடை, அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். கட்லெட், வடை, வெஜ் பக்கோராஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதை. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு பாக்கி வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஒரு கட்லெட் டைப்பில் ஒரு ஸ்நாக் ஒன்று பார்த்துடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பத்திற்கு ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது என்னுடைய இன்வென்ஷன் தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தமிழ் கிளாஸ்க்கான லிங்க் நான் தரேன். அந்த பேஜில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்திருக்கும். டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் போய் தமிழ் படிக்கவும் பேசவும் அந்த ஒரு லாங்குவேஜை என்ஜாய் பண்ணவும் நம்மளோட மக்களோடு சேர்ந்து தமிழ் தெரிதல் மிக மிக அவசியம். ஒரு அம்மாவை போய் பாருன்னு ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம சொல்கிறதுக்கும் தானாகவே அந்த குழந்தை அம்மாவை தேடி வரத்துக்கும் உள்ள ஒரு ஒப்பீடு தான் நம்ம வாங்க தமிழ் கிளாஸ் வச்சுருக்குறோம் சேருங்கன்னு சொல்கிறதுக்கும். நீங்களாகவே தமிழ் வகுப்புகள் நடக்கிறது அப்படியா, ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கே, இவ்வளோ வருஷம் கொடுத்துட்ருக்கீங்களா, அப்போ டெஃபினட்டாக நான் என் பிள்ளைங்களை கொண்டு வந்து போடுறேங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஸோ என்னெல்லாம் யாருமே எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், நான் மிடில் ஈஸ்ட் வரத்துக்கு யாரும் எனக்கு ஊன்றுகோல் அந்த கோல்லாம் கிடையாது. அவங்களாவே மொழி கற்றுட்டு பாஷை கற்றுட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மேலே வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மாதிரி நம்மளுடைய தாய்மொழியை நம்மளாவே படிக்கிறத தாண்டி ஒருத்தங்க இவ்வளோ வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நல்லது என்றைக்குமே நம்மளை தேடி வரும்போது நம்ம அதை எடுத்துடணும். அப்புறம் திரும்பி பார்த்தோன்னா காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும். ஸோ இன்னைக்கு மழை வருது குடை கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே, நல்ல கவிதை இல்லை. நான் இன்னொன்று சொல்வேன், மழை நீருக்கு குடையை விரித்து விட்டோம். ஓகே, அதாவது மழைக்கு குடையை விரித்து விட்டோம். அடுத்தவரின் விமர்சன மழைக்கு ஒரு குடை அல்ல, 2 குடை அல்ல, 1,00,000 குடைகள் கூட போதாது. ஸோ போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் நம் பணி நம் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்க்குறோம். ரைட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஸ்டில் டீச்சர்ஸ் ஸ்டில் செலிப்ரிட்டிஸ். நம்ம எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே. நம்மளே ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்மளை எத்தனை பேர் தூத்தினாலும் ஏற்றினாலும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் வீட்டு வேலையை நீ தானே செய்யணும், இன்னொருத்தர வருவாங்க அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விமர்சனங்கள் வரவேற்கப்படக்கூடிய விமர்சனங்கள், தேவையில்லாமல் விமர்சனங்கள் அது நம்மளை பற்றி பாட்டு பாடுறது, மிமிக் பண்ணுறது, டிக்டாக் போடுறது ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு. சரி, நம்மளும் சொல்லி பார்த்துட்டோம், டீசெண்டானவர் அவங்கள இருந்தால் கேட்க போகிறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. ஸோ இன்றைக்கி அடுத்தவரின் விமர்சன மழையில் நனைவதற்கு 1 குடைகள் 2 குடைகள் 1000 குடைகள் போராது. அதற்கு ஒரே ஒரு மைண்ட் செட் தான் வேணும். என்னன்னா, போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் நம் கடமை பணி செய்து கிடப்பதே. இந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கனாலே we can go through the journey. இன்னும் நான் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னாக்கா, நிறைய பேர் குரூப்லேயும் சரி வெளியிலையும் சரி, மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம், நான் இந்த குரூப்பில் சேரலாமா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம், நான் உங்கள் ட்ரைனிங் கிளாஸ்க்கு வரலாமா. என்னங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி. அது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கணவருக்கும் நம்ம தான் ஒய்ஃபாகவும் அம்மாவாகவும் சர்வ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஜோனல் மேனேஜர் சேல்ஸ், ஹெட் ஆஃப் சேல்ஸ் மிடில் ஈஸ்ட்,
அதுக்கப்புறம் சேல்ஸ் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். ஸோ இது எல்லாம் நான் எடுத்திருந்தேன்னாக்க என்னுடைய குழந்தை பருவத்தை வந்து அவங்களும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மாவோட அன்பை நானும் மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களுடைய மழலைகளையும் அவங்கள வந்து கேர் பண்ணுற ஒரு இதையும். ஸோ மை message is very simple and same through years. I never change for people and situations. Very simple. Before your children fly out of your nest, pamper them. Then don't look back. திருப்பி அவங்க பின்னாடியே போய் நச்சரிக்க தேவையில்லை. ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து சிறகுகள் முளைத்த பிறகு அவர்களாகவே அவர்களுடைய பாதையை வந்து சூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி வரவரையிலையும் தாய்மை என்பது ஒரு உணர்ச்சி, அது வந்து ஒரு அன்பு, அது வந்து தானாகவே வரணும், அது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து வரக்கூடாது. ஸோ அதனால் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு வாட்டி நான் கேட்க வேண்டாம். தைரியமாக ப்ரௌடாக சொல்லுங்கள் ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு. அது வந்து மிகப்பெரிய ஒரு கடமை. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து தாயாகவும் அம்மாவாகவும் மனைவியாகவும் இருக்க முடியும். அடுத்த பதவி வந்து வேறு யார் வேணால் வந்து போகலாம். ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய பாதை வேறு. நான் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரூனராக 10 years சர்வ் பண்ணிட்டேன்னா ஃப்ரீலான்ஸில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறையா பேருக்கு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நிறையா பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன், நிறையா. அது வந்து இட்ஸ் நாட் 1 or 2. ஸோ அதை வந்து விளம்பரப்படுத்திக்க கூடிய ஒரு நோக்கம் இல்லை. பட் ஹவுஸ் ஒய்ஃப் தானேன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டுவேன், இதில் என்ன இருக்குது. ஆமாம், ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ரொம்ப சந்தோஷமாக முதல் பையன் வந்து 3வது வருஷம் 3.5 வருஷம் மெடிசன் படிக்கிறாரு. மகள் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாளுங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். எனக்கு இந்த டைலாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி, திஸ் இஸ் காட் கிவன் கிஃப்ட். சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்களை யாராவது டீஸ் பண்ணுறாங்களா, நல்லா ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க. என்ன ஒரு ஹைரிங் மேனேஜர் சொன்னார், உன் கூட ஓடுறவங்க எல்லாம் 36 வயசு 24 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே உன்னோட ஓடுறவங்க இருப்பாங்க. நீ வந்து இப்போ வந்திருக்கிற ஃபீல்டுக்கு. நான் சொன்னேன், சார் என்னுடைய ஒரு கோல் வந்து ஃப்ரீலான்ஸ் கெரியருக்கு அப்புறம் கோவிடில் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டும் சேல்ஸ் ஃபீல்டும் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இன்னொருத்தவங்களை வந்து படிச்சுட்டு அவங்களோட பாடத்தை எடுத்துக்க முடியாது, நானே போய் படித்தா தான் அது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேலைக்கு போனேன். அதில் வந்து பலவிதமான ஒரு நக்கல் நையாண்டி அப்புறம் உதவிகள், ஒரு அருமையான பிரதர் ஃபிகர்ஸையும் நமக்கு வந்து டிவைன் பார்க்க கொடுத்தாங்க. இன்னொன்று ஒரு மெசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் ஒரு வீடியோவாக வரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அந்த சக்கரவள்ளி கட்லெட் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னா, இப்போ உண்மையாகவே ஒரு பிரதர் ஃபிகர் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் உட்காந்து நம்மளை வந்து அப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம் மீது உண்மையான அக்கறை இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது. நிறைய விமன் வந்து அதில் தப்பு பண்ணுறீங்க. you observe people wrongly, you connect with wrong people, and then there is no use in grudging. So திட்டுறதெல்லாம் திட்டிட்டு நமக்கு வந்து நம்மளை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் ஹீஸ் கம்பல் டு ஸ்கோல்ட் அஸ், இல்லையா? ஸோ ஃபைனலாக என்னடா அப்படின்னு நம்ம கண்ணில் தண்ணி வரும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதர் ஃபிகர்ஸை தயவுசெய்து விட்டுறாதீங்க. அவங்க வந்து நம்மளோட தொடர்பில் இல்லைனா கூட நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக தான் இருப்பேன். இது என்ன மெசேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் who are your people, who are your crowd and who is there to just do dramas. அதில் வந்து எனக்கு எங்கள் அப்பாவும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய சேல்ஸ் ஹெட்டோட என்ஜாய் பண்ணேன். என்னன்னாக்கா எங்கள் அப்பா ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பார், கடைசி மட்டும் ஓடு. அந்த ஒரு ஜோக் ஒன்று வரும் தெரியுமா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கோவேரி அந்த சின்ன போனி ஒன்று இருக்கும் பீச்சில். ஐ டோன்ட் நோ திஸ் மெரினா பீச் ஆர் பெசன்ட் நகர். இட்ஸ் அ காமெடி சீன் ஆக்சுவலாக. அப்போ வந்து நகையை வந்து அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த திருட வந்து நகையை எடுத்துகிட்டு ஓடுவான். லேடிஸ்லாம் லபோதிப்போன்னு கத்துவாங்க, ஐயோ என் நகை போச்சேன்னு. அப்போ அந்த குதிரையை ப்ராக்டிஸ் பண்ணி பணம் வாங்குறான் தெரியுமா அந்த ட்ரெயினர். அவன் சொல்லுவான், திருப்பி வரும் உட்காருன்னுவான். ஏன்னா அவன் பழக்கப்படுத்திருக்கிறது அந்த குதிரை ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்துடும். அப்போ தான் அவனால் காசு சம்பாதிக்க முடியும் இல்லையா? நீ அது மேலே உட்காந்து வச்சு நகை எடுத்துன்னு போறியோ, புகழ் எடுத்துன்னு போறியோ, என்னுடைய க்ரியேட்டிவிட்டி எடுத்துன்னு போறியோ, நீ திருப்பி வந்து தான் ஆகணும். அது ஒன்று. அப்புறம் வந்து யூ கேன் ஸ்டீல் ஹனி ஃப்ரம் அ ஹனி பீ பட் நாட் த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஹனின்னு ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ப்ரோவர்ப் உண்டு. ஒரு தேனியிடமிருந்து நீங்கள் தேனை திருட முடியும், தேன் செய்யக்கூடிய ஒரு ஆர்ட்டை திருட முடியாது, இல்லையா? அந்த கலை தேனீக்கு வந்து தேனை செய்ய ஒரு உண்டாக்கக்கூடிய கலையை வந்து
திருட முடியாது. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் உங்களுடைய நாலேஜையும் அடுத்தவர் திருடவே முடியாது. நான் என்றைக்குமே சொல்கிறது, த அசட் விச் நோபடி எல்ஸ் கேன் ஸ்டீல் அவே ஃப்ரம் யூ இஸ் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ். ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால சீரியல் போட்டுட்டு யாரோ ஒருத்தங்க நடித்து யாரோ மாமியாரா யாரோ மருமகள் கொடுமைப்படுத்துறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சு புக்ஸ் எடுத்து படிங்க. எனக்கு இப்போ சென்னையில் இல்லைன்னு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி நான் இன்னும் பார்க்கல. நான் தேவனைய பாவனர் லைப்ரரி அண்ட் பிரிட்டிஷ் லைப்ரரி தான் படித்து வேலை பார்க்குற காலத்தில் பார்த்தது. இங்கே நம்ம துபாயில் அவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குது. கடமைகளால் போக முடியல. எனக்கெல்லாம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா லைப்ரரியில் போய் கண்ணை மூடிட்டு ஒரு காஃபி கப்போடு உட்காந்துருவேன். லைப்ரரிஸ் போங்க, புஸ்தகங்களை படிங்க. நம்ம எத்தனையோ வாங்கிக்கிறோம், அசசரிஸ் வாங்கிக்கிறோம், ஜுவல்ஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் நிறைய அட்டையர் வாங்கிக்கிறோம், ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறோம், நிறைய வாங்கிக்கிறோம், சாப்பாடு வாங்குகிறோம், சாமான் வாங்குகிறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு எந்த மொழி பிடித்திக்கிறதோ அருமையாக படிங்க. உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விகரஸாக இன்டர்நெட்டில் இருப்பேன். மொபைல், லேப்டாப், ஷூட்டிங், அப்புறம் பிசி. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னுடைய குழந்தைகளை நான் அப்சர்வ் பண்ணும்போது அவங்க டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தேன். என்னன்னாக்க மார்னிங் 4 hours, நைட் 4 hours என்னோட மொபைலில் வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா ஆஃபில் இருக்கும். அது யார் கான்டாக்ட் பண்ண எப்படி மிஸ் கால் வரும், மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவசியமானது முக்கியமானதை நம்ம திருப்பியும் கூப்பிட்டுடலாம். ஸோ நம்ம டிசிப்ளின் எடுத்துக்கிடாமல் நம்ம பிள்ளைங்க கிட்ட டிசிப்ளின் எதிர்பார்க்காதீர்கள். இது பெற்றோர்கள்லேருந்து ஆசிரியர்கள் வரை இது பொருந்தும். இஃப் யூ வாண்ட் டு டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன், கைண்ட்லி ப்ளீஸ் பி அ ரோல் மாடல் யுவர் செல்ஃப். அதுதான் என்னுடைய குரு பண்ணார். மை குரு லிவ்ட் அஸ் அ லீடிங் எக்ஸாம்பிள் பை ஹிம்செல்ஃப். அவர் நீ இதை பண்ணு, இதை அப்படி பண்ணு, நீ இது இப்படி பண்ணு, இதான் ரூல்ஸ்னு எந்த புஸ்தகத்துலையுமே அவர் எழுதலை. இது இருக்கிறது, இப்படி நான் செய்தேன், இப்படி பண்ணேன். சில சமயங்களில் அவருன்னே எழுதியிருக்க மாட்டார், ஒரு அன்பர் அப்படின்னு எழுதுவார், ஒன் டிவோட்டி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததே அவருக்கு தான். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் பிறந்த நம்ம புஸ்தகங்களை வாசியுங்கள். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க அதை படிக்கிறத ஏற்றுக்கணும். அந்த லைப்ரரிஸ்லாம் யூ கைஸ் ஆர் வெரி பிளெஸ்ட். சென்னையும் சரி, தமிழகத்தை சுற்றி லைப்ரரிஸ் வச்சுருக்குறாங்க இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, நம்ம அங்கே போய் உட்காந்து படிக்க முடியலையே அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற துபாய் லைப்ரரி கூட போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ லைப்ரரிக்கு குரூப்பாக அந்த டேட்டிங்லாம் சொல்கிறீங்கல்ல, ஈவினிங் நைட்டிங் அவுட்டிங் டேட்டிங், இது எல்லாமே குரூப்பாக சேர்ந்து லைப்ரரியில் போய் உட்காந்து படிங்க. ஸோ என்னை பற்றி விமர்சித்த அனைத்து மகளிருக்கும் டிக்டாக்காகவும் பாட்டாகவும் மெம்மாகவும் ஸ்டேட்டஸ் அப்டேட்டாகவும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கேர்ள்ஸ். லவ் யூ ஆல். Keep doing it and I love enjoying it. Thank you so much. Because once a salesperson is always a salesperson. When we picked the sales bag at the age of 17, I know what is a critic. First, we are prone to failures before we even tasted what is a success. As a trainer myself, நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபெயிலியர் டீமை ட்ரெயின் பண்ணி அவங்க பார்ட்டிக்கு அந்த கிளாஸஸை ஓப்பன் பண்ணி பீஸா ஓப்பன் பண்ணுற போது நாங்கள் அடுத்த ஃபெயிலியர் டீமோட உட்காந்துருப்போம். ஸோ எங்களுக்கு விமர்சனங்கள் புதிது இல்லை. ஃபார் எவ்ரி சேல்ஸ் பர்சன் த கிரிட்டிக்ஸ் அண்ட் த டைலமாஸ், த ட்ராமாஸ் ஆர் நாட் நியூ. வி கிராஸ்ட் managers and people in n number of transitions on the same. So please keep doing, please enjoying the same, but never forget to buy a book, gift a book, read a book for you and also your family. Signing off with all my love. அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். இதுவரையிலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த குடைக்கான மெசேஜ் என்னன்னா, மழை நீரிலும் மழையிலும் இருந்து குடை வைத்து தப்பிக்கலாம். அடுத்தவரின் விமர்சன மழையிலிருந்து தப்பிப்பதற்கு நம்மிடம் ஒரு கடந்து செல்லும் நோக்கம் வேண்டும். This too shall pass and definitely I will wait for notable people and prominent people to come into my dais. Thank you so much for watching. நிச்சயமாக இந்த ஒரு தமிழ் கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லாதீங்க. தேங்க்யூ.